அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என் பெயர் அமீருல் முஃமினீன். அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறார், 25 நபிமார்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறார். அந்த 25 நபிமார்களில் கடைசி நபி நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார். நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு குட்டி சம்பவம் பார்க்கலாம். அந்த சம்பவத்தோடைய பேர் தாயிஃப் என்ற ஒரு நகர். அந்த நகரில் நடந்த ஒரு குட்டி சம்பவம். மக்காவிலேருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி தாயிஃப் என்ற ஒரு நகர் இருக்குது. அங்கேனாக்கா வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாமே சுற்றுலா செல்வாங்க. எந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பனிக்காலத்தில் வந்து சுற்றுலா பயணிகள் எல்லாமே சுற்றுலா பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே சுற்றுலா பண்ணும்போது அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இவங்க வந்து காஃபிரா இருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அங்கே சரி நம்ம வந்து தாயிஃப் என்ற நகரத்துக்கு போவோம். அங்கே போனால் ஒருவராச்சும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இங்கேருந்து தாயிஃப் நகரத்துக்கு போகிறாங்க. இப்போ தாயிஃப் நகரத்துக்கு போன உடனே அங்கே வந்து இங்கே மக்காவில் உள்ள மக்களோடு அங்கே ரொம்ப கொடுமைக்காரங்களாக இருக்காங்க. அங்கே ரொம்ப கொடுமைக்காரங்களாக இருக்கும்போது அங்கே வந்து நபியை வந்து திட்டுறாங்க, சொல்லால் திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையிலலாம் பேசுகிறாங்க. என்னென்ன வார்த்தையில் பேச முடியுமோ அந்த வார்த்தையிலலாம் பேசுகிறாங்க. அங்கே நபியை வந்து அடிக்கிறாங்க. அங்கே நபியை வந்து குப்பையை தூக்கி மேலே கொட்டுறாங்க. அங்கே நபியை வந்து சின்ன பிள்ளைங்களை விட்டு நபியை அடிக்க வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ அதெல்லாம் கடந்து போனதுக்கு அடுத்து அங்கே ஜிப்ரீல் வேகமாக வராங்க. இங்கே அல்லாஹ் வந்து ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கான். அல்லாஹ் ரொம்ப கடுமையான கோபத்தில் இருக்கான். இப்போ நீங்கள் வந்து யார் ரசூலே நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊர் 2 மலைக்கு நடுவில் தான் இருக்குது. 2 மலைக்கு நடுவில் மத்தியில் தான் இருக்குது. நான் இந்த 2 மலையும் இப்படி ஒன்றா சேர்த்து நான் இது பண்ணிடுறேன், இந்த ஊரே இல்லாமல் ஆக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நபி வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யோசிக்கிறாங்க. இவ்வளோ கோபத்தில் அல்லாஹ் இருக்காங்க, இவங்க வந்து மௌத்தான பிறகு அல்லாஹ் தண்டிப்பானே அல்லா அப்படின்ட்டு வேகமாக வந்து அவங்க வந்து துவா கேட்குறாங்க. என்ன துவான்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ் இந்த மக்கள் அறியாதவங்கடா அல்லா, யா அல்லாஹ் இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளடா அல்லா, யா அல்லாஹ் இந்த மக்கள் யாருமே இல்லைடா அல்லா, யா அல்லாஹ் இந்த மக்கள் சொன்னதை கேட்காத மக்கள்றால்லா மீன் யா அப்படின்ட்டு. ஆமாம், இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையோடு இருக்கணும். இப்போ இஸ்லாத்துக்கே பெரிய பாதிப்பே வந்தாலும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணுமா. அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அல்லாஹ் வந்து பொறுமையாக கொடுப்பானாங்க. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.